எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் திருநாளில் உங்கள் அனைவரையும் கண்டு பேசுவதற்கு இறைவன் அளித்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலைத்தான் இந்த உலகம் முழுவதும் ஈஸ்டர் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. பல சம்பவங்களை வேதத்திலும் பார்க்கிறோம். உயிரற்றவர்கள் உயிரடைந்ததை. அதே போலவே எனது வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களிலே நான் கேள்வியுற்ற நேரடியாக பார்த்த சில சம்பவங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதில் முதலாவதாக 1970ஆம் ஆண்டு வேப்பம்பட்டு பகுதியில் நடந்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது ஒரு ஈஸ்டர் நாள். ஈஸ்டர் ஆராதனையில் பங்கு பெற்றுவிட்டு ஐயா சேதுக்கன்னி என்ற ஆசிரியர் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரில் ஒரு சப ஊர்வலம் வருகிறது. அவர் கேட்கிறார், இது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த வேப்பம்பட்டு மக்கள் சொல்கிறார்கள், இது எங்கள் உறவுக்கார சிறுமி மரியா மரித்து விட்டாள், அவளை புதைக்க எடுத்து செல்கிறோம் என்று சொன்னார்கள். அதோடு அவர்கள் சொன்னார்கள், ஐயா தயவு செய்து இந்த குழந்தைக்காக ஜெபித்து ஏதாவது செய்யுங்களேன் என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். ஐயா சேதுக்கன்னி தேவ மனிதர் என்ன செய்தார் என்றால், வானத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும், இந்த குழந்தையை உயிரோடு எழுப்பும், இதனால் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொன்னார். அவர் ஜெபித்து சற்று நேரத்தில் அந்த குழந்தை சற்று அசைந்தது. பின்பு அந்த குழந்தையுடைய பெயரை சொல்லி மரியா மரியா என்று அழைக்க அந்த குழந்தை கண்ணை திறந்து பார்த்தது. அவர் குழந்தைக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னார். அவர்களும் கொஞ்சம் பால் கொடுத்தார்கள். அந்த குழந்தை பின்பு தன் பெற்றோரோடு தன் உறவினர்களோடு மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு கூட்டி செல்லப்பட்டாள். இது நடந்து ஏறத்தாழ 55 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 3 வயது சிறுமியாக நான் பார்த்த மரியா இன்று ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினரை மட்டுமல்ல, தன் மகள், மருமகன், பேர குழந்தைகளோடு மகிழ்ச்சியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டக்கூடியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைப்போல்தான் 1982ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் வசித்து வந்த என்னுடைய சகோதரருடைய குடும்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர்களுடைய மகன் பெஞ்சமின் பால் திடீரென்று போலியோவினால் பாதிக்கப்பட்டு 2 கால்களும் செயலிழந்து போகிறது. அவனை சோதித்து பார்த்த டாக்டர் சொல்கிறார், இவன் இனி ஒரு நாளும் நடக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்ட என் அண்ணனும் அண்ணியும் கதறி அழுதார்கள். ஒரு கடிதத்தை என் பெற்றோருக்கு எழுதினார்கள். அவர்களுடைய கண்ணீரையும் அவர்களுடைய வேதனையும் பார்த்துவிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியவில்லை. நாங்களும் இருப்பது இங்கே சென்னையிலே. அப்பொழுது நான் ஒரு வரியை அதில் இந்த கடிதத்திலே பதிலாக எழுதினேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த குழந்தைக்குள் பாய்ந்து செல்லுமானால் அவன் பூரண சுகமடைவான் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு எழுதினேன். விளைவு, அவர்கள் மீண்டும் குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கே டாக்டரிடம் செல்கிறார்கள். அந்த டாக்டரே அவன் தூரத்தில் பார்த்தவுடனே ஓடி சென்று அவருடைய பெட்டியை எடுத்து அவருடைய கையிலே கொடுக்கின்றான். அந்த டாக்டருக்கு அதிர்ச்சியாகிறது. நேற்று நான் பார்த்த இதே பையனா, 1.5 வயது பிள்ளை இப்பொழுது நடக்கிறானே என்று சொல்லி அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். உடனே என்னுடைய அண்ணி சொன்னார்கள், மேரா இயேசு மசி ஜிந்தாஹே, என்னுடைய இயேசு கிறிஸ்து ஆகிய மேசியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி ஆஸ்பத்திரியில் அத்தனை பேருக்கு ஒன்றாக சாட்சி அறிவித்தார்கள். பிற்காலத்திலே அதே என்னுடைய அண்ணன் மகன் ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனாக, அத்லெட்டாக அவனுடைய கல்லூரி நாட்களில் இருந்தான் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இதை போலத்தான் ஒரு நைஜீரிய பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மனைவியோடு சற்று கருத்து வேறுபாடு கொண்டு கோபத்தோடு சண்டையிட்டு விட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறார். அவர் போய்கொண்டே இருக்கிறார். கார் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்கிறது. விளைவு, அவர் அங்கேயே மரித்து போகிறார். அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அங்கே ஆஸ்பத்திரிக்கு வருகிறார்கள். பிணவரையிலே 3 நாட்கள் வைக்கப்படுகிறது. அந்த பிணவரையில் இருக்கிறதான அந்த பெத்தாலஜிஸ்ட் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த டாக்டர் இந்த உடலிலே உயிர் இல்லை என்பதை சர்டிஃபை பண்ணுகிறார். 3 நாட்கள் ஐஸ் பெட்டியில் வைக்கப்படுகிறது. 3ஆம் நாள் அங்கே அந்த பாஸ்டருடைய மனைவி கதறி அழுகிறார். ஆண்டவரே, என் கணவனோடு நான் சமாதானமாய் பேச முடியாமல் போய்விட்டதே, அவரை மீண்டும் எனக்கு தாரும், மீண்டும் ஜீவனோடு அவர் வர வேண்டும் என்று சொல்லி போராடுகிறாள். பின்பு சுற்றியிருந்த மக்கள் பார்த்துவிட்டு அவரை எடுத்துக்கொண்டு ரெய்னார்ட் போங்கே என்ற மிகப்பெரிய தெய்வ மனிதர் நடத்துகின்ற ஒரு கூட்டத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். கீழே பேஸ்மெண்ட்டில் அந்த சவப்பெட்டி வைக்கப்படுகிறது. அங்கிருந்து செய்தி டாக்டர் ரெய்னார்ட் போங்கேக்கு செல்கிறது. இதோ
பேஸ்மெண்ட்டில் ஒரு இறந்து போன மனிதருடைய உடல் இருக்கிறது, நீங்கள் ஜெபித்து அவரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று. இப்படிப்பட்ட அனுபவமே இல்லாத டாக்டர் ரெய்னார்ட் பாங்கே மிகவும் கரிசனையோடு ஆண்டவரிடத்திலே கதறி அழுகிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த நைஜீரிய பாஸ்டர் உயிரடைகிறார். அவர் அசைகிறார். பின்பு வேர் இஸ் த ஃபைல் என்று கேட்கிறார். பெட்டியிலே அவர் மீது இருந்த எல்லா ஐஸ் அந்த கட்டிகளும் குறைந்திருந்த நிலையை மாற்றி அவரை மீண்டும் வெளியே எடுத்து கேட்கிறார்கள், நீங்கள் எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி. அப்பொழுது சொல்கிறார், நான் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டேன். அங்கே ஒரு தூதன் என்னை பார்த்து, இதோ அந்த மனிதன் செய்த தவறு இதுதான், ஆலயத்தினுடைய தேவனுடைய பணத்தை திருடினான் என்று சொல்லி ஒவ்வொருவனை பற்றி ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது அவர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் ஒரு ஃபைலிலே இருக்கிறது. அப்பொழுது தான் இவருக்கு பயம் வந்து விடுகிறது. வேர் இஸ் த ஃபைல் என்று சொல்லி மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள கேட்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார். எனவே இங்கே பார்க்குறோம், இந்த நாள் ஒரு ஈஸ்டர் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரற்று இருந்த அந்த பாஸ்டரையும் உயிரோடு கொண்டு வந்தார். அதேமாதிரி அண்ணன் மகன் நடக்க முடியாத ஒரு நிலை போன பொழுது தேவன் உயிர் தெழுந்த வல்லமை அவனுக்குள் பாய்ந்தவனை உயிரடைய செய்தது. அந்த வேப்பம்பேட்டை சேர்ந்த மரியா என்ற அருமையான சிறுமியை கர்த்தர் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு ஏறத்தாழ 55 ஆண்டுகளை கடந்தும் இந்த மகள் ஒரு மகிழ்ச்சியோடு தேவனுக்கென்று குடும்பமாய் ஊழியம் செய்கிற மகளை வைத்திருக்கிறார். இந்த ஈஸ்டர் நாளிலே தேவன் எசேக்கியேல் நிருபத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக உயிரற்று கடந்த உலர்ந்து போன எலும்புகள், நம்பிக்கையற்ற எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு மகாபெரும் சேனையாய் நிறுத்திய தேவன் தாமே இந்த தேசத்திலும் உலகத்திலும் காணப்படுகிற நம்பிக்கையற்ற நிலைமையை மாற்றி அவருடைய நம்பிக்கையின் பேரொளி எல்லா வீடுகளிலும் எல்லா தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பிரவேசித்து இந்த ஈஸ்டர் ஒரு மகிழ்ச்சியான ஈஸ்டராக எல்லாருக்கும் அமைய தேவன் தாமே கிருபை செய்வாராக.